அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 6இல் ராகு, 7இல் சனி, 10இல் குரு வக்கிரம், விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி புதன் 4இல் இருப்பதாலும் 6இல் ராகு இருப்பதாலும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வரும் புதன்கிழமை முதல் சூரியன் 5ஆம் வீட்டில் வர இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல், டென்ஷன் சற்று குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை தாங்கள் அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் அதிக உழைப்பு இருந்தாலும் தனித்திறமையாக செயல்படுவீர். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவர். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சில இடங்களில் நெருங்கியவர்களை விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. மாணவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. படிப்பில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அதோடு உங்களுக்கு அளப்பரிய நன்மையை தருகின்ற ராகுவை குரு பார்ப்பதால் ராகு பகவானால் நன்மைகள் ஏற்படும். குருவும் செவ்வாயும் பார்வையால் இணைவதால் குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் தங்களுக்கு உண்டாகிறது. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டு. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் சிறப்பு உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கிடைத்துவிடும். கடன்களில் ஒரு பகுதி அடைபடும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். தெய்வ தரிசனம், பெரியோர் ஆசிகள் அனைத்தும் உண்டு. 7ஆம் அடுத்து சனி பகவானால் தங்களுக்கு சில இடர்பாடுகள், கஷ்டங்கள் இருக்கலாம். குடும்ப உறவுகளில் சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்க விரோதம் வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் கவனம் தேவை. ஆக கன்னிராசினருக்கு 7ஆம் இடத்தில் சனி கண்ட சனியாக இருக்கிறார். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிறருக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தல் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.